முக்கிய செய்தி. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சிறிய அளவில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருப்பதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். அமோனியா கசிவை கட்டுப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக நிகிதா, சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்போது நிலவுகிறது. அமோனியா கசிவு காரணமாக கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டு இருப்பதாக அங்கு ஒரு தகவலான வெளியே ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது முகக்கவசம் இன்றி செல்ல முடியாத நிலையம் அங்கு உள்ளது. தனியார் ஐஸ் தொழிற்சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறிய அளவிலான அமோனியா வாயு கசிவால் காசிமேடு பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் முகக்கவசம் அணிந்து வாயு கசிவை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வாயு பரவாமல் அந்த சாலை வழியாக, அதாவது அந்த வாயு அந்த வாயு பரவி வருவதால் அந்த முகக்கவசம் இல்லாமல் அந்த சாலையில் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. சிலருக்கு கண் எரிச்சலுடன் மூச்சு திணறல் மற்றும் வாயு அதாவது வாயுவின் கடுமையான துர்நாற்றம் அமோனியா கசிவு ஏற்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து பொதுமக்களை அப்பகுதிகளில் அனுமதிக்காமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமோனியா வாயு கசிவை முழுமையாக கட்டுப்படுத்தும் பணியில் தற்போது தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களும் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார். அதாவது ஒரு 25 நாட்களுக்கு முன்பு பெரியபாளையத்தில் இது போன்ற ஒரு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அதே போல இந்த காசிமேடு பகுதியில் அதாவது இந்த மீன்கள் பதப்படுத்தக்கூடிய ஷெட்டுகள், அதே போல ஐஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்கின்றது. அங்க இந்த அமோனியா கசிவு அதாவது அமோனியா எரிவாயு பயன்படுத்தி வருகின்றனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தாலும் கூட இது போன்ற ஒரு சம்பவங்களால் அந்த பகுதியில் பெரும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பு அந்த அமோனியா வாயுவை பயன்படுத்தக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை கண்டறிந்து அங்க ஆய்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பெரியபாளையத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த வாயு கசிவால் உயிரிழப்புகள் ஏற்பட்டக்கூடிய நிலையில் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீன் பதப்படுத்தப்படும் அந்த ஷெட்டுகள், அதே போல ஐஸ் தொழிற்சாலைகளுக்கு ஒரு ஆய்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் இந்த சென்னையிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். சென்னை காசிமேடு பகுதியில் ஐஸ் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமோனியா கசிவை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கிய செய்தியை பார்த்தோம்.